அமெரிக்கா போரில் தோத்துருச்சு. யார் இந்த ஜோசப் கென்ட்? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தானே போர். ஆனால் எப்படி அமெரிக்கா தோத்துச்சுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மிஸ்டர் ஸ்பீச். அமெரிக்கா போரில் தோத்துக்கிருக்கு. எந்த போர்லனா இப்போ நடந்துக்கிருக்குல்ல, ஈரான் இஸ்ரேல் போர். இந்த போரில் அமெரிக்கா தோத்துக்கிருக்கு. என்னடா சொல்கிற, அமெரிக்கா தான் பெரிய நாடாச்சு, ஈரான் சின்ன நாடு, அமெரிக்காவை தோக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான் தோக்க போகுது. எதை வச்சு சொல்கிறேன்னா, அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு தளபதியாக இருக்கார், அதாவது தளபதி மாதிரி இருக்கிற ஜோசப் கென்ட். அவர் வந்து அமெரிக்காவில் உள்ள நேஷ்னல் கவுண்டர் டெரரிசமில் வந்து ஹெட்டாக இருக்கார். ட்ரம்ப்புக்கிட்ட, தம்பி இது நம்ம போரே கிடையாதுரா, நீ பாட்டுக்கு இங்கே போய் போர் செஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் கொண்டுக்கு இருக்க, அதனால் நீ பண்ணுற எனக்கு பிடிக்கல, நான் என் வேலையை விட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. சரி, இவர் ராஜினாமா பண்ணதுக்கும் அமெரிக்கா தூக்குறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் சொல்லிட்டாரு, இது நம்மளோட போரே இல்லை, ட்ரம்ப் வந்து தேவையில்லாமல் வந்து இஸ்ரேல் பேச்சு கேட்டுக்கிட்டு ஈரானை அட்டாக் பண்ணிக்கிருக்காரு, ஈரானுக்கு நமக்கும் சண்டையே இல்லை, ஈரான் வந்து உலகத்தோட அந்த பக்கத்தில் இருக்காங்க, நம்ம இந்த பக்கத்தில் இருக்கோம், அவங்களோட மிசைல் நம்மளெல்லாம் அட்டாக்கே பண்ண முடியாது, ஆனால் இவர் அங்கே இருந்துக்கிட்டு ஈரானை அட்டாக் பண்ணுறாரு, இது நம்மளோட வார் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் பண்ணுற எனக்கு பிடிக்கல, இவர் ஆட்சிக்கு வந்தோடனே இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் மிடில் ஈஸ்ட்டில் போயிட்டு நம்ம சோல்ஜர்ஸ் யாரும் ஒரு தேவையில்லாத போருக்கு போய் ஊரில் இருக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்லாம் அப்படி செஞ்சாங்க, ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் இப்போ அதைத்தான் பண்ணிக்கிருக்காரு, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, அவர் அமெரிக்காவுக்காகவே 11 முறை போருக்கு போயிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை, தன்னோட மனைவியே இந்த இப்போ நடந்துக்கிருக்குல்ல போர், இந்த போருக்காண்டி பழி கொடுத்துருக்கிறாரு. அதே சொல்கிறாரு, நான் ஒரு கோல்டு ஸ்டார் ஹஸ்பண்டு. கோல்டு ஸ்டார் ஹஸ்பண்ட்னா அவங்க மனைவி வந்து சோல்ஜராக இருந்தாங்கல்ல, அவங்க போயிட்டு காம்பேட்டில் இறந்தனால அந்த கோல்டு ஸ்டார் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்கப்படும். அப்படி இருக்க அவர், நான் சொல்கிறேன் இது வந்து தேவையில்லாத வார் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்கா தூக்குறதுக்கு காரணம் என்னென்னா, அமெரிக்கா வந்து நிறைய நாட்டை சப்போர்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. அந்த நாடு எல்லாமே இது உன்னோட வாரே கிடையாது, ஆனால் நீ எங்களை சப்போர்ட்டுக்கு கூப்பிட்ற, அப்படிங்கும் போது அது எங்கள்கிட்ட போகிறதும் கிடையாது, நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறாங்க. அது எந்தெந்த நாடுனா, இட்டாலி, ஜப்பான், ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ். இந்த நாடு எல்லாத்தையும் ட்ரம்ப் வந்து கூப்பிட்றாரு, வாங்க இது எங்களுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போர் இல்லை, இது நம்ம எல்லாருக்கும் இடையில நடக்கிற போர், வாங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அவங்க சுதாரிச்சுக்கிட்டு, இது எங்களோட போர்லாம் கிடையாது, எங்கே வந்து எங்கள் சோல்ஜரும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடியாதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த அட்டாக்ல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு 13 பேர் சோல்ஜர், சிறந்த சோல்ஜர், ஒரு நல்ல தீரராக இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட சோல்ஜர் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்புறம் 200 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதனால் ட்ரம்ப் பண்ண இந்த வேலையால். நம்மளோட போரே கிடையாது, ஆனால் நம்ம வந்து அவன் சொல்கிறத கேட்டு அவங்களுக்காண்டி சண்டைக்கு போய் நம்ம ஆளுங்களே கொள்கிறோம். ஆனால் இஸ்ரேல் சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த போரை விட்றதா இல்லை, எங்ககிட்ட வந்து அமெரிக்கா இருக்குது, உலகத்திலே பெரிய நாடு, பெரிய சக்தி வாய்ந்த நாடு அமெரிக்கா இருக்குது, நாங்கள் வந்து இந்த போரை வந்து கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு போவோம் கொஞ்சம் காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். இந்த போர் நடக்கிறனால என்னென்ன பாருங்கள், கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் விலை ஏறுது, நம்ம நாட்டிலே கூட எல்லாமே நடக்குது அங்கே போர் நடக்கிறனால. இது எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப்போட ஒரு தப்பான முடிவு. அந்த ஜோசப் கென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் நினச்சா எல்லாத்தையும் நிறுத்த முடியும், டெசிஷன் வந்து அவர் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும், நீங்கள் நினச்சா அவங்க இந்த போரை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.